என் வணக்கத்தையும் மற்றும் இனிய திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளுவர் அரியணை இல்லாத அரசர், ஆயுதம் இல்லாத வீரர், அதிகாரமே இல்லாத ஆட்சியாளர். கடவுள் மனிதனுக்கு சொன்னது கீதை, மனிதன் கடவுளுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கே சொன்னது திருக்குறள். ஆம், அறம் பொருள் இன்பம் என்ற முப்பால் கொண்ட திருக்குறளை இயற்றியவரும் இவரே. அறம் என்றால் என்ன? அறம் பேசுவதற்காக மட்டுமல்ல, அதன்படி நடப்பதற்காகவும் தான். பொருள் என்றால் என்ன? பொருள் சேர்ப்பதற்காக மட்டுமல்ல, சரியாக பயன்படுத்துவதற்காகவும் தான். இன்பம் என்றால் என்ன? ஆசைக்காக மட்டுமல்ல, பொறுப்போடு வாழ்வதற்காகவும் தான். மொத்தத்தில் இந்த உலகத்தில் நாம் நல்லவனாக வாழ வேண்டும், நேர்மையுடன் வாழ வேண்டும், எல்லோரையும் மதித்து வாழ வேண்டும் என்பதை திருவள்ளுவர் திருக்குறளில் கூறியிருக்கிறார். திருக்குறளை படித்தால் மட்டும் போதாது, அதன்படி நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் இந்த உலகமே, இந்த பிரபஞ்சமே நம்மளை வணங்கும். என்று நல்லதொரு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.